ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா சாப்பிடுறா. தேவானே வா தேனே. தேவானே ஆமா. வாங்க சித்தி. சித்தி ஏதோ ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. அண்ணே, நான் தேவானிய பார்க்கணும். தேவானையா? எப்படி கரெக்டா சொன்னா யாத்த தான் வந்திருக்காங்கன்னு? எங்க சுவிட்ச் போட்டா எங்க லைட் எரியும் தெரியாதா? இந்த உலகத்திலேயே புனிதாக்கு மட்டுமா அம்மா இருக்காங்க? தெய்வானிய சீனா அவங்க அம்மா சும்மா இருப்பாங்களா? இனி அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க. தேனே, டிஃபன்லாம் ரெடியா இருக்கு, நீ வந்து சாப்பிட வாயே. இருக்கட்டும் அண்ணி, என் பொண்ணு பசியோட இருக்கும்போது பெத்தவ எனக்கு மட்டும் எப்படி பசிக்கும்? அதான் என் பொண்ணுக்கு டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். தேவானே, தேவானே. வருமா? வா சாப்பிட சொல்லுமா. என்ன தேனே நீ? தேவானா மா, அத்தை நீங்க சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஏன் தெய்வான, உனக்கு பிடிச்சத சொன்னா நானே உனக்கு சமைச்சு கொடுத்திருப்பேன்ல. நீ சமைச்சு கொடுப்ப புனிதா, ஆனா நீ கஷ்டப்படுறதா பாவம் அண்ணியால பார்க்க முடியறது இல்லையே. அதுக்காக என் பொண்ணு பட்னியா இருக்க முடியுமா என்ன? மா தேவான, இது பாரு, உனக்கும் சரவணனுக்கும் சேர்த்துதான் நான் டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் வந்து டிஃபன் சாப்பிடுங்க. டிஃபன் செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்களா? தேவானா, நீ அத்தை கிட்ட ஏதாவது சமைச்சு கொண்டு வர சொன்னியா? இங்க எனக்கு நடந்த எல்லாத்தையும் நான் என் அம்மா கிட்ட சொன்னேன். எங்க அம்மா தான் மனசு கேட்காம சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. என்ன தேவானா? மா என்னம்மா, என்ன நடந்ததுங்க? அத்தை ஏன் தெய்வானைக்கு டிஃபன் கொண்டு வந்து கொடுக்கணும்? அது இல்ல புனிதா, நீ மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த, உனக்கு ஒத்தாசையா இருன்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான். வேற எதுவும் நான் சொல்லல. அது மட்டுமா சொன்னீங்க? புனிதாக்கா சமையல் ரூம் போறத பாத்துட்டு, கபிலனனும் கிச்சன் போறத பாத்துட்டு உங்க மனசு பதறதுன்னு சொல்லி என்ன குத்தி காட்டின மாதிரி பேசல நீங்க. இங்க பாரு, நீ இந்த வீட்டு மருமக, அவரை இந்த வீட்டோட மாப்பிள்ளை. அவரை இந்த வீட்டுல சமைக்க விட்டா நம்மளோட மரியாதை என்ன ஆகுறதுமா? புனிதா தனியா கிச்சன்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அதுக்காக தான் ஹெல்ப் பண்ண போனேன். இதை வச்சு யாரும் பிரச்சனை பண்ண வேண்டாம் ப்ளீஸ். அண்ணி, அவ பச்சை உடம்புக்காரி, தண்ணியில அதிகமா இருக்க கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிதான் அனுப்புனாங்க. இது நாள் வரைக்கும் குழந்தையோட துணியை கூட அவளை துவைக்க விட்டது கிடையாது. அவளை போய் மரவாசல் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு சொன்னா அவ இந்த வீட்டோட மூத்த மருமக. அண்ணி, நீங்க குடுக்கிற மரியாதை தான் அவளுக்கு மத்தவங்களும் கொடுப்பாங்க. தேவான, நீ வா, முதல்ல சாப்பிடு. வா வான்னு சொல்றேன்ல. வா. என்ன தேனே? என்னடா இது? தெய்வான, உனக்கு பிடிச்ச சட்னி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் தேன் இதெல்லாம்? புனிதா, என்னம்மா இதெல்லாம்? நடக்க கூடாதுன்னு உன்னை கோவமா பேசாதன்னு சொன்னேன். போதுமா? இதை விட ஒரு அசிங்கம் வேணுமா? தேனே, இதெல்லாம் என்ன பழக்கம்? என்னமோ எங்க வீட்டுல சாப்பாட்டுக்கே இல்லாத மாதிரி நீ உன் பொண்ணுக்கு உங்க வீட்டுல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. எனக்கும் தான். நீங்க என்கிட்ட மட்டும் பார்ஷியாலிட்டி காட்டுறது எனக்கு பிடிக்கல. இவ்வளோ நாள் நான் அமைதியா தானே இருந்திருக்கேன். மா, நீ என்ன கூட்டுமா?
தெய்வான நாங்க உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டோம்னு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சா?